ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்தான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கும்படி நம் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு தந்த ஜீவனுக்காக சுகபலனுக்காக கர்த்தருடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்க கடந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவிப்பு: வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு ஒவ்வொரு மாதத்திலும் நடைபெறுகிறதான இரவு விழிப்பு ஜெபம் இந்த இடத்திலே இரவு நேரத்திலே நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனுடைய விசுவாச பிள்ளைகள் ஆகிய நீங்கள் இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்படும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறீர்கள். ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னும் ஊழியர்களுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். இந்த சபையினுடைய கட்டிடப் பணி நடந்து கொண்டு வருகிறது. ஆண்டவரை எதிர்பார்த்துதான் இது துவக்கப்பட்டது. இந்த வேலை ஆண்டவரை எதிர்பார்த்து ஆண்டவரை நம்பி துவக்கப்பட்டது. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை எப்போதுமே நாம் நினைத்தபடி நடந்து முடிகிறது இல்லை. ஒரு 3 வாரம் வேலை நடந்திருக்கிறது. 3 பேர் வேலை செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு கணக்கு பார்த்தா 4000 ரூபாய்க்கு சம்பளமே வருகிறது. சம்பளம், அவர்களுக்கான செலவு, சாப்பாடெல்லாம் சேர்த்து 4000 ரூபாய் வருகிறது. என்றாலும் வேலை இன்னும் நிறைய இருக்கிறது. கர்த்தரை நம்பி செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக இதை செய்து முடிப்பதற்கு என்னை பலப்படுத்துவார் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். எதுவுமே ஒப்பேத்து வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கவில்லை. பொதுவாக எனக்கு ஒரு கொள்கை ஒன்று, செய்தால் உருப்படியாக செய்ய வேண்டும், இல்லைன்னா செய்யக்கூடாது. அது என்னுடைய சிறுவயது முதலே எப்படி நான் என்னுடைய இதயத்தன்மை இருக்கிறது. எனவே நம்முடைய வீட்டில் நாம் செய்கிறதான காரியங்களை விட இந்த சபையினுடைய காரியமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் மேன்மையாக செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்குள் விரும்பி ஆலோசித்து அதற்காக அநேக திட்டம் போட்டு சில காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக கர்த்தருடைய நாமத்திற்காக நான் இந்த காரியத்தை விரும்புகிறபடினால் வேதம் சொல்கிறபடி நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்வார் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசம் மட்டுமல்ல, அதுவே என்னுடைய ஜெபமாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இங்கே வேலை நடக்கும்போது நான் இங்கே தான் இருப்பேன். ஆள் சும்மா இருந்தது போல இருந்தாலும் ஒவ்வொரு நாள் ஆண்டவரே, பணத்திற்கு நான் என்ன செய்ய, எனக்கு எப்படியாயும் தாருங்க என்று சொல்லி நான் யாரிடத்திலையும் தனிப்பட்ட விதத்தில் நான் கேட்கக்கூடாது, உம்மிடத்தில் கேட்கிறேன். இந்த ஆலய கட்டுமான வேலை ஆரம்பித்து 21 வருடம் ஆகிறது. எந்த இடத்துலையும் திருச்சபையில் இத்தனை வருடமாக பெண்டிங் இருந்து கட்டப்படாது. எனக்கு ஒரு வைராக்கியம் தனிப்பட்ட விதத்தில் நம்ம யாரிடத்துல கேட்கக்கூடாது என்றதான் ஒரு வைராக்கியம் இருந்தபடினால்தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக விசுவாசத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஆண்டவருடைய வேலையாக இருக்கிறபடினாலே ஆண்டவரோடு சேர்ந்து நானும் செயல்படும்படியாக விரும்புகிறேன். இந்த நேரத்தில் இந்த வேலை இடையில போடக்கூட இதை முடித்து சீக்கிரத்தில் கொஞ்சம் நாட்களுக்குள்ளாக இது பிரதிஷ்டை பண்ண வேண்டும். சபை ஆரம்பிக்கப்பட்டு 33 வருடம் ஆகிறது. இந்த சர்ச்சை இன்னும் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் அதை குறித்து பாஸ்டர் அக்கறை இல்லைன்னு சொல்லி. அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் அக்கறைப்பட்டு ஜோம்பி கொண்டே இருக்கிறோம். சமயம் வரும்போது பிரயாசப்படுகிறோம். ஆனால் இந்த நேரத்தில் கர்த்தர் நிச்சயமாக எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க உதவி செய்வார். பல லட்சம் ரூபாய் தேவையாகத்தான் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நான் வீடும் கட்டுமானம் கட்டி கொண்டிருக்க உங்களுக்கு தெரியும். அது ஆரம்பித்து 3 வருடம் ஆகிறது. ஆனால் அதை விட எனக்கு முக்கியம் சபை என்று சொல்லி ஆண்டவர் என்னிடத்தில் பேசினபடினா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இந்த வேலைகளை நான் செய்து முடிக்கும்படியாக விரும்புகிறேன். உங்களிடத்தில் நான் அதிகமாக எதிர்பார்க்கிறது நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதை தான் நான் எதிர்பார்க்கிறேன். மற்ற மாதிரி இந்த வேலைக்கு அடுத்ததான காரியங்களிலே நீங்கள் ஒரு இடத்துல ஒரு கருத்து பேச அவசியம் இல்லை. ஏதாகிலும் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் நீங்கள் என்னிடத்துல சொல்லலாம்.
திருச்சபையினுடைய காரியங்கள் நல்ல யோசனையாக இருக்குமானால் நான் அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வேன். ஜெபியுங்கள் அதிகமாக, சும்மா சாதாரணமாக அல்ல, பாரத்தோடு ஜெபியுங்கள், இரவு நேரங்களில் ஜெபியுங்கள், உபவாச இருந்து வந்து ஜெபியுங்கள். கத்து முந்தின ஆலயத்தினுடைய மகிமையை விட இந்த பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை எப்படி இருக்க வேண்டும்? பெரிதாக இருக்க வேண்டும். இவ்வளவு நாள் அற்பமாகத்தான் இருந்தது. திடீரென்று சொல்லி பார்த்தாலே இது பாழான கட்டடம் போல இருந்தது. இனிமேல் இது பாழான கட்டடம் போல இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டதான ஒரு நேரமாக இருக்கிறபடினாலே சபையில ஒரு செழிப்பை இந்த கட்டடத்திலே ஆண்டவர் காட்ட வேண்டும். நம்முடைய வீட்டிலே பொருளாதாரங்கள் பெருகும் போது நம்முடைய கட்டடத்தில் செழிப்பு தருகிறது. சபையிலையும் அந்த செழிப்பை காட்ட அவர் உதவி செய்வார். நான் விரும்புகிறேன், ஜெபிக்கிறேன். ஜெபியுங்கள், ஒத்துழைப்பாயிருங்கள். கர்த்தர் தாமே இந்த வேலைகளை நேர்த்தியாக செய்து முடிக்க உதவி செய்வாராக. அதற்கான ஞானம் வேலை செய்வர்களுக்கு வேண்டும். இன்ஜினியருடைய பிளான் கேட்டுதான் அந்த காரியங்களை செய்து வருகிறது. அவருக்கு ஆலோசனை கொடுப்பதற்கான ஞானம் வேண்டும். இதற்கு எல்லாமே நான் இந்த இடத்துல அமர்ந்து ஆண்டவரிடத்துல ஜெபித்து, வேலை நடந்து கொண்டே இருக்கும், நான் ஜெபித்து கொண்டே தான் இந்த இடத்துல இருந்து நான் அந்த நேரத்தில் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் அந்த ஜெபத்தினுடைய மேன்மை வரப்போகிற நாட்களிலே காண உதவி செய்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஏனென்றால் நாம் யாரிடத்துல ஜெபிக்கிறோமோ அந்த தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய ஜெபத்தை கேட்கிறவர். நிச்சயமாக அந்த மகத்துவத்தை மகிமை வரப்போகிற நாட்களில் சபையில காண கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்புவோம். வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்போம். இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உபத்திரம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆனால் மனிதர்களாகிய நாம் நினைக்கிறோம் உபத்திரவத்தை என்னிலிருந்து தேவன் எடுத்து போட வேண்டும் என்று சொல்லிதான் நாம் நினைக்கிறோம். அதற்காகத்தான் நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த உபத்திரவங்களை நீங்கள் கடந்து போக வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அவர் சொல்லுகிறார், உபத்திரம் என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மேன்மையை கொடுக்கக்கூடியது. உபத்திரம் ஒரு மனுஷனை தாழ்த்தக்கூடியதல்ல. உபத்திரம் ஒரு மனுஷனை நிரந்தரமாக கண்ணீரில் வைக்கக்கூடியதல்ல. உபத்திரம் காலமெல்லாம் ஒரு மனுஷனுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியது அல்ல. இந்த உபத்திரவத்தினால் மனிதர்களுக்கு மேன்மை உண்டு. நாம் அநேக வேளைகள் நினைக்கிறோம், நான் படுகிறதான உபத்திரவத்தை மனிதர்களும் பார்க்கவில்லை, இந்த ஆண்டவரும் அல்லவா பாராதவராக வந்து இருக்கிறார் என்று சொல்லி நாம் வந்து நினைக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் என்னவென்றால், நீர் என்னை காண்கிறதான தேவன். ஆண்டவர் இயேசு நம்மை எப்போதும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை நான் என்னுடைய உள்ளங்கைகளிலே என்ன செய்திருக்கிறேன், வரைந்திருக்கிறேன். உள்ளங்கைகள் அதிகமாக நாம் பார்க்கிறதான ஒரு இடம். சரீரத்தில் எத்தனையோ பகுதிகள் இருக்கிறது, எல்லா பகுதிகளையும் நம்ம வந்து பார்க்கிறது இல்லை. ஆனால் நம்முடைய கை வந்து அடிக்கடி நாம் வந்து பார்க்கிறதான இடம். ஆண்டவர் பார்க்கிறதான அவருடைய கருத்துல நம்மை வந்து என்ன செய்திருக்கிறார், வரைந்திருக்கிறார். ஏனென்றால் நாம் தேடுகிறதான தெய்வம் நம் மீது மிகுந்த அன்புள்ளதான தெய்வம். இன்னைக்கு தேவனுடைய அன்பை அநேகர் நீங்கள் ருசித்து பார்க்கவில்லை, அதை நினைத்து பார்க்கவில்லை. வேதத்தில் பார்க்கிறோம், பிதாவானவர் நம் மீது பாராட்டினதான அன்பை நினைச்சு பார்த்துருக்கிறீங்களா? நம்ம நினைக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கும். நம்முடைய இருதயத்தின் நினைவு வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் எல்லாமே வந்து அமையும். இந்த நினைவு, இருதயத்தினுடைய நினைவுல ஆண்டவர் நம்மீது பாராட்டி அவர் நமக்கு செய்த அன்பின் கிரியைகளை எல்லாம் நாம் நினைத்து பார்த்தால்தான் அவருடைய அன்பை நினைத்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியும். அந்த பிதாவாகிய தெய்வம் ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நம்மீது பாராட்டினதன் அன்பு எவ்வளவு பெரியது என்று சொல்லி பார்க்க வேண்டும்.
இந்த உலகத்துல பெரிதுன்னு ஒண்ணு ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு இருக்கும் என்றால் ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற அன்புதான். இந்த உலகத்துல நமக்கு வேற பெரிது எதுவுமே இல்லை. நம்முடைய படிப்பு பெரிதல்ல, நம்முடைய பணம் நமக்கு வந்து பெரிதல்ல, நம்முடைய அந்தஸ்து பெரிதல்ல, நமக்கு எதுவுமே பெரிதில்ல. ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிறார் அல்லவா, அந்த அன்புதான் மிக மிக பெரிதாக இருக்கிறது. அந்த அன்பை நாம உணர்வதற்கு அநேக வேளைகளிலே என்ன செய்து விடுகிறோம், தவறி விடுகிறோம். முதலாவது ஆண்டவர் அவருடைய அன்பை அவருடைய சிலுவை மரணத்தினாலே நமக்கு என்ன செய்தாரு, விளங்க பண்ணிவிட்டார். அவர் விளங்க பண்ணினதற்கு பிறகும் அதை உணராத ஜனங்களாக நாம் அநேகர் இருக்கிறபடினால்தான் ஆண்டுடைய நாமத்தை நாம் விடுதலையோடு மகிமைப்படுத்த துதிக்க முடியாதவர்களாக இருக்கிறோம். இந்த அன்பு உரியதான தெய்வம் மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் நாம் படுகிறதான எல்லா உபத்திரவங்களையும் அவர் நிறை செய்கிறார். ஒரு வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகமத்தினுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லவில்லை. இந்த ஈட்டில இருக்கிற என் ஜனங்களுடைய உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. நாம் அநேக வேளையில இருக்கிறதான நிலையில நிறைய உபத்திரவப்படுகிறோம். வேலை செய்யறவங்க வேலை செய்யற இடத்துல உபத்திரவப்படுவாங்க. இவர்களுக்கு இருக்கிற மேல் அதிகாரிகள் மூலமாக இல்லாவிட்ட சக வேலையாட்கள் மூலமாக உபத்திரவப்படுகிறதான அநேகர் உண்டு. குடும்பத்தில் ஜீவிக்கிற ஜனங்கள் குடும்பத்தில் உள்ளதான அவர்களுடைய உறவுகளின் மூலமாக உபத்திரவப்படுகிறவர்கள் உண்டு. பூமியிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுடைய அண்டை வீட்டார் மூலமாக, இந்த பூமியில வாழ்கிற அநேக ஜனங்கள் மூலமாக நாம் வந்து உபத்திரவப்படுகிறோம். அந்த உபத்திரவத்தில் இருந்து நாம் விடுதலை அடைவதற்கு தான் நாம் முயற்சி செய்கிறோமே ஒழிய, அந்த உபத்திரவத்துல தேவன் எவ்விதமாக செயல்படுகிறார் என்பதை நம்ம வந்து என்ன செய்கிறது இல்லை, அறிகிறது இல்லை. யார் நம்மை உபத்திரவப்படுத்தினாலும் ஆண்டவர் அவைகளை பார்க்கவே பார்க்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆண்டவர் நம்முடைய உபத்திரவத்தை பார்க்கிறபடினாலதான் சில வேளைகளிலே தேவையில்லாமல் நம்மை உபத்திரவப்படுத்துகிறதான ஜனங்கள் நம்ம தேடினாலும் கிடையாதபடி வேதத்துல சொல்லியிருக்கிறது போல, உன்னுடைய சத்துருக்களை நீ தேடியும் தேடி நீ காணாதிருப்பாய். ஆனா இந்த சாட்சிகள் நம்முடைய வாழ்க்கையில சொல்வதற்கு முடியாமல் இருக்கிறது. ஏன் சொல்ல முடியாமல் இருக்கிறது என்றால், யார் மூலமாக உபத்திரவம் வருகிறதோ அவர்களை நாம் உபத்திரவப்படுத்த முயற்சி பண்ணுகிறோம். அவர்களுக்கு நாம் வந்து எதிர்த்து நிற்கிறோம். இந்த உபத்திரவத்தை நாம் கடந்து போவதற்கு நாம் வந்து என்ன செய்கிறதில்லை, விரும்புவதில்லை. உபத்திரவம் என்பது கஷ்டமானதுதான். உபத்திரவம் என்பது கடுமையானதுதான். மனிதர்களாகிய நம்மால் கடந்து போவது கஷ்டம்தான். ஒரு மனிதர்கள் இனிமையாக பேசினா நம்ம லகுவாக கேட்டுக்கொண்டிருப்போம். ஆனா கடினமாக வந்து சிலர் நம்மளை வந்து பேசும்போது அதை கடந்து போகிறது என்பது அது சாதாரண காரியம் அல்ல, அது கடினமான காரியம்தான். வேதத்துல சொல்லி இருக்கிறது போல அநேக நமக்கு விரோதமாக பேசுகிறதான வார்த்தை ஈட்டிய வைத்து இருதயத்தில் குத்துகிறது போல இருக்கும். ஆனா நம்மால் அமைதியாக இருக்க முடியாது. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் அமைதியாக இருக்க, நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்களை உபத்திரவப்படுத்துகிறதான ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பார், உபத்திரவத்தை கொடுப்பார். ஆனா நம்மை வந்து ஆண்டு சும்மா விட்டு விடுகிறது அல்ல. நம்ம அனைவரும் நினைக்கிறோம், நான் இப்போ கடன்போது கஷ்டமா இருக்கிறது, அநேக பாடுகள் உபத்திரவங்கள் நினைக்கும் போது நான் அறிக்கை செய்கிறதான். நான் அனைவரத்தில் சொல்லி இருக்கிறேன், இது எனக்கு நன்மையை தான் கொடுக்கும், இவர் பேசுகிற பேச்சு எனக்கு நன்மையை தான் கொடுக்கும், பரவாயில்லை. ஆனால் இந்த நிலையை கடந்து போகிறது என்பது கடினமாக அல்லவா இருக்கிறது. நிந்திக்கிறார்கள் கடுமையாக இருக்கிறது, அவமதிக்கிறார்கள் கடுமையாக இருக்கிறது, செய்யாததை சொல்லுகிறார்கள், பேசாததை சொல்லுகிறார்கள், கடுமையாக இருக்கிறது. இதை கடந்து போகிறது எவ்விதமாக கடந்து போவது? அதற்கு தான் தேவன் நமக்கு ஆன்மீக பலனை என்ன செய்கிறார், தருகிறார். பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்ததான அந்த நாட்களிலே உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை நீங்கள் சகித்தீர்களே. இந்த போராட்டத்தை சகிக்க நாம வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஜனங்கள் எல்லாம் நம்ம உபத்திரவப்படுத்த செய்வாங்க.
எப்பவுமே ஒரு துன்மார்க்கனுக்கு இன்னொரு துன்மார்க்கன் வந்து இடைஞ்சலை கொடுக்க அவன் விரும்புகிறதில்லை. ஏனென்றால் அவனுக்கு எதிர்வன வரும், இவன் செய்கிறத அவன் திரும்ப செய்வான். ஒருத்தன் அடிப்பான் என்றால் இவன் அடிப்பதற்கு இவன் வந்து என்ன செய்வான், தயங்குவான். ஆனா அதே வேளையில நீதிமான், தேவனுடைய பிள்ளை, நல்ல கிறிஸ்தவ ஜனங்கள் இவர்கள் எதிர்வினை ஆற்ற மாட்டார்கள் என்றால் அவர்கள் நமக்கு விரோதமாக எப்போது பேசுவாங்க, செயல்படுவாங்க. மதுபானம் பண்ணவன் மற்றவனை பேச மாட்டான், ஆனா உங்களை பேசுவான், கிறிஸ்தவனை பேசுவான். அந்த பைபிள்ல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பக்தன் சொல்றாரு, மதுபானம் பண்ணுகிறவரின் பாடலாக நான் மாறி இருக்கிறேன். நம்மளதான் பேச நமக்கு தெரியும், கெட்டாவது நம்மளதான் பேச நமக்கு தெரியும், குறிப்பாக நம்மளதான் பேசுறது போல தெரியும். உடனே நமக்குள்ள மாம்சீகத்தில் ஒரு கோபம் வருகிறது, கேட்க வேண்டும் என்கிறதா ஒரு எண்ணம் வருகிறது. நீ யாரை பேசுன, என்ன பேசுன, கேட்க வேண்டும் என்கிறதா எண்ணம் வருகிறது. நீங்கள் கேட்டுட்டா யாரும் கேட்க மாட்டான். நீங்க ஆண்டவருக்கு சொல்ற, ஆண்டவரை என்னதான் பேசுறான், என்னதான் பேசுறா எனக்கு தெரியுது, நீங்க சொல்லி இருக்கிறீங்க, நீங்க சும்மா இருப்பீங்க, நான் உங்களுக்காக யுத்தம்னே சொல்லி இருக்கிறீங்க. இந்த யுத்தத்தை யார் இடத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே, உங்களிடத்துல கொடுக்கிறேன். ஆனா இதை கடந்து போவதற்கு எனக்கு என்ன தருங்க, இந்த சூழ்நிலையை கடந்து போவதற்கு எனக்கு பலம் தாருங்க ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மனிதனாக ஜீவித்த நாட்களிலே அவருக்கு முன்னாக சிலுவை பாடுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு தெரியும் இதற்கு அப்புறமாக நம்ம ரொம்ப சங்கடப்பட போகிறோம் என்பது அவருக்கு தெரியும். ஆனா இவர் பிதாவினிடத்துல போய் ஜெபம்ன்றார். அவருடைய நெற்றி வேர்வை தரையில் சிந்தும்படியாக என்ன செய்யறாரு. நம்ம எப்படி ஜெபம்றோம், வேலை செய்யும் போது என்ன சிந்தது, என்னைக்கு ஆயிரம் போய் சொல்லாம சொல்லணும், என்னைக்கு ஆயிரும் நீங்க ஜெபம் பண்ணி உங்களுக்கு நெற்றி வேர்வை சிந்தியிருக்கா. நம்ம யாரோ ஆமாங்கிறாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். வேற சிரமப்பட்டாதான் நம்முடைய சரீரம் வந்து வேற வந்து என்ன செய்யும், வெளிவிடும். சிரமம் இல்லாட்டா வெளிவிடாது. நம்ம எப்படி ஜெபம் பண்றோம், வீட்லயும் சரி சர்ச்சிலையும் சரி, நல்ல வசதியா உட்கார்ந்து மெத்த கட்டில சம்பளம் போட்டு உட்கார்ந்து அதுக்கு மேல தலையானைய மடியில தூக்கி வச்சு அதுக்கு மேல இப்படி வச்சுட்டு ஒரு சிரமமே இல்லாம என்ன செய்யறோம், சொல்றோம். நம்முடைய சிரமத்தை யார் பார்க்கணும். எத்தனையோ காரியத்தில் வைராக்கியம் இருக்கிறது அல்லவா, எத்தனை காரியத்தில் வைராக்கியம் இருக்கிறது. யாராயும் உங்களை அற்பமாக நினைத்து விட்டால், குடும்பத்தில் இந்த வாலிப வயதில் அற்பமாக நினைத்து விட்டால் உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வருகிறது. எப்படியாய் இந்த உறவுகள் மத்தியில நான் நன்றாக படித்து நல்ல ஒரு வேலையை வந்து வாங்கி நல்ல சம்பாத்தியம் பண்ணி அவங்க முன்னிலையில நான் வாழ்ந்து காட்ட வேண்டும், நல்ல ஒரு வீடை கட்டி காட்ட வேண்டும், நல்ல ஒரு வாகனத்தை வாங்கி காட்ட வேண்டும் என்பதற்காக நமக்குள்ள என்ன வருகிறது, வைராக்கியம் வருகிறது. அந்த வைராக்கியத்தினால பாடுபடவும் நம்ம வந்து என்ன செய்கிறோம், நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். நான் வளர்ந்து வருகிற வயதில் எனக்கு அப்படிதான் ஒரு வைராக்கியம் வந்தது. அந்த வைராக்கியத்தினால என்ன பாடுபட்டாலும் பரவாயில்ல, என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, அது எப்படிப்பட்ட வேலையா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு நாள் நான் வேலை செய்கிறதான இடத்துல என்னுடைய தாயார் திடீர்னு சொல்லி என்னை தேடி வந்தாங்க. பார்த்துட்டு என்னை பார்த்து கண்ணீர் விட்டாள்றாங்க. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, நம்ம மாப்பிள்ளை இல்லாதபடினால அல்லவா நம்முடைய மகன் இவ்வளவு பாடுபட்டு என்ன செய்யறான், வேலை செய்யறோம். அவங்களுக்கு என்னை பார்த்து நான் வேலை செய்து இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு சகிக்கல. ஆனா எனக்குள்ள ஒரு வைராக்கியம், என்ன பாடுபட்டாலும் பரவாயில்லை, என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, தேசத்து ஜனங்கள் மத்தியில உறவுகள் மத்தியில நான் ஒரு குறிப்பிடத்தக்கதான விதத்துல ஆசீர்வாதத்தை உரியவன் என்றதான ஒரு இதை விளங்க வேண்டும், விளங்க பண்ண வேண்டும் என்பதற்காக ரொம்ப பாடுபட்டேன், பிரயாசப்பட்டேன். ஆனால் அப்படி வைராக்கியமாக செயல்படுகிறதான வேலையில தான் ஆண்டோடைய அழைப்பு வருகிறது. இதற்காக ஊழியத்திற்காக அழைப்பு வருகிறது. இப்போ என்னுடைய வைராக்கியம் பெருசா, ஆண்டோடைய அழைப்பு பெருசா? கவனிக்கிறீங்களா? போராட்டம், இதயத்திற்குள்ள போராட்டம் அப்படி அப்படி போராட்டம் அல்ல. ரெண்டு காரியம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று ஊழியம், இன்னொன்று வாழ்க்கையினுடைய முன்னேற்றம். இந்த வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு ஏதுவான காரியங்கள் எல்லாம் எனக்கு கைகுடி வருகிறது. சில வேளை நாம நினைப்போம் கைகுடி வந்தா எல்லாம் கைகுடி வந்துட்டுனா ஆண்டவர் தான் கைகுடி வர பண்ணிட்டார் நம்ம அதை நினைப்போம்.
சில வேளைகளில கைகூடி வருகிறது, அது நம்முடைய சோதனைக்காகத்தான் வந்து வருகிறது. எல்லாம் கைகூடி வந்து விட்டது. சொன்னால் நாளைக்கே விசாரணை, வெளிநாடு போய்விடலாம். 5 பைசா கொடுக்காமல் வந்து வெளிநாடு போய்விடலாம். ஆனால் நானோ அப்ப சுந்தரராஜபுரத்தில் ஆரம்ப நாட்கள் ஊழியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சூரியனாட்சி வீட்டில் வராண்டாவில் வச்சு ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. 4-5 பேர் வருவாங்க. கஷ்டம்னா அப்படியே ஒரு கஷ்டம், பாடுன்னா அப்படியே ஒரு பாடு. என்ன பண்ணு சொல்லியே தெரியவில்லை. எனக்கு ஆலோசனை சொன்ன எல்லாருமே சொன்னாங்க, இன்க்ளூடிங் என்னுடைய தாயார் முதற்கொண்டு சொன்னாங்க, நம்முடைய குடும்பம் ரொம்ப தரித்திரத்தில் இருக்கிறது, ஒரு 5 வருடம் நீ போய்விட்டு வந்து என்ன செய், ஊழியத்தை செய். எனக்கு 2 வாரம் குழப்பம், சாப்பிட முடியாது, சரியா தூங்க முடியாது. ஏதாவது ஒரு முடிவு பண்ணி விட வேண்டிய போது ஒரு வார்த்தை நான் ஜெபிக்கிற நேரத்துல, நீ போய்விடலாம், நான் உன்னை வேலை செய்ய விட்டால்தான் உன்னால் அங்க வேலை செய்ய முடியும், போயிருவேன் நீ, ஏன்னா உனக்கு இலவச விசாரம் போயிருவேன், ஆனா வேலை செய்ய விட்டால்தான் வேலை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை முடிவு பண்ணிட்டேன். இனிமே நம்ம வந்து என்ன செய்யலாம், என்ன பாடுபட்டாலும் பரவாயில்ல, உயர்வு யாரால் வருகிறது, நாம் நம்புகிற தேவனாலே வருகிறது. சிறியவனை புள்ளியிலிருந்து எடுத்து அவனை ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார வைக்கிறது யாருடைய வேலை? அது ஆண்டவருடைய வேலை. இன்னைக்கு எவ்வளவு பேர் பாடுபடுறாங்க, எவ்வளவு பேர் பிரயாசப்படுறாங்க, அவ்வளவு பேர் முன்னேறி விடுகிறது அல்ல. சிலரெல்லாம் வேதத்தில் சொல்லி இருக்கிறது போல, அவர்கள் காற்றுக்கு பிரயாசப்பட்டதுன்னா அவர்களுக்கு லாபம் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காற்றுக்கு பிரயாசப்படுறாங்க, இவர்களுக்கு அதனால ஒரு பிரயோஜனமே கிடையாது. நான் முடிவு பண்ணினேன், கஷ்டமானாலும் பரவாயில்லை, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆனா தெரியும், ஊழியம் என்பது கஷ்டம்தான், ஊழியம் என்பது பாடுகள் தான். ஆனா கர்த்தருடைய பெரிதான கிருபையினால என்னை ஆண்டு ஊழியத்தில் நிலைநிறுத்தினார். அதுதான் பெரிய அதிசயம். நிலைநின்றிருக்க முடியாது, ஆனா ஆண்டவர் என்னை வந்து நிலைநிறுத்தினார். ஆண்டவருடைய நாமத்தினால யார் யார் என்னென்ன கஷ்டங்கள் பாடுகள் படுகிறோமோ அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கவே பார்க்கிறார். உங்களை யார் துன்பப்படுத்துறாங்க, உங்களை யார் உபத்திரவப்படுத்துறாங்க, ஆண்டவர் பார்க்கிறாரு. ஒருவேளை உங்களை உபத்திரவப்படுத்துறவங்க யாரா இருக்கலாம், உடல் விசுவாசிகளாக இருக்கலாம். உங்களை உபத்திரவப்படுத்துறவங்க உங்களுடைய ரத்த சம்பந்தமானவர்களாக இருக்கலாம். சில வேளைகளில் சில மனிதரா இருக்க மாட்டாங்க, பேய் ஏறிடும். பேய் உங்க மேல இறக்கப்படுவானா என்ன? சில மனிதர்கள் யாராவே இருப்பாங்க. சில தாய் பேயா இருப்பான், சில தகப்பன் பேயா இருப்பான், சில பிள்ளைகள் பேயா இருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா வந்து அநேகருக்கு விளங்காது. நீங்க அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வந்து நீங்கள் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணி அந்த விளக்கங்களை பெற்றால்தான் உங்களுக்கு வந்து என்ன செய்யும் தெரியும். அந்த சூழ்நிலைகளை நீங்க வந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் விகற்பமாக இருக்கிறது என்றால், இது அவர்கள் அல்ல, இது யார் என்று சொல்லி நினைக்க வேண்டும், இது சாத்தான் என்று சொல்லி நினைக்க வேண்டும். சாத்தான் ஒரு நபரிடத்திலிருந்து கிரியை செய்கிறான் என்றால் நீங்கள் அவர்களை பேசி மேற்கொள்ள முடியாது, நீங்கள் அவரிடத்தில் சண்டையிட்டு மேற்கொள்ள முடியாது. சாத்தான் பயந்து விலகிறது ஜெபிக்கிற ஜனங்களுக்கு மட்டும்தான் சாத்தான் பயந்து விலகுவான், ஓடுவான். ஆனால் இன்னைக்கு அநேகர் சாத்தானுடைய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கும் போது இவர்கள் மாம்ச பிரகாரமாக அதுல இருந்து போராடி விடுதலை பெறும்படியாக என்ன செய்யறாங்க, பிரயாசப்படுறாங்க. தலைவலி போய் என்ன வலி வந்துடும், தெருக்கு வலி வந்துடும். ஒரு தத்து 2 தத்து தான் கிடக்கும். அந்த தத்தை நீங்க எடுக்க முயற்சி பண்ணீங்க, 2 தத்து 20 தத்தா வந்து மாறிடும். சில வேளைகளில் எதுவுமே பேசக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. இருக்கிற இடத்துல நாம் அமர்ந்து ஆண்டவரை எனக்கு என்ன செய்யணும்னு சொல்லியே நான் அப்படிலாம் அநேக வேளையில இருந்திருக்கிறேன். சபையில சில பிரச்சனைகள்லாம் வரும்போது என்ன செய்வது, யாரிடத்துல பேசுவது, யாரை சரிப்படுத்துவது, வேற வழியே கிடையாது. சமயத்துல ஒரு பிரச்சனைக்கு 3 நாள் என்ன செய்யுதுங்க, எனக்கு என்ன செய்யனே தெரியல, என்ன செய்யறது, யார் இடத்துல பேச, என்ன பேசுறது தெரியவே இல்லை. எனக்கு தெரியாத நேரத்தில் நாம தெரிந்தவர்கள் போல செய்தால் இருக்கிற பிரச்சனை கூட கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக மாறிடும். எனவே அமர்ந்திருந்து தேவனிடத்துல ஜெபித்த போது இது சாத்தானுடைய வஞ்சகம், இது சாத்தானுடைய சூழ்ச்சி. ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார், ஆண்டவர் ஆலோசனையை வந்து என்ன செய்கிறார், தருகிறார். இப்படி இல்லாமல் நாம் அநேக வேளைகளிலே
மாம்சத்திலே செயல்படுகிறபடினால் நாம் இருக்கிறதான உபத்திரவத்தை தேவையில்லாமல் அதிகமாக கூட்டிக் கொள்கிறோம். நாம எந்த நிலையில இருந்தாலும் நாம் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறபடினால உங்களை உபத்திரவப்படுத்துகிறதான ஜனங்கள் யாராயிருந்தாலும் சரி, அதை குறித்து நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். ஆண்டவர் உங்களுடைய உபத்திரவத்தை பார்க்கிறார். அந்த நேரத்தில் உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? உபத்திரம் வருகிறதான வேலையில் மனுஷனுக்கு எரிச்சல் ரொம்ப எரிச்சலும், அப்படி எரிச்சல் கோபம் வரும்போது என்ன கிடக்குறதுன்னு சொல்லியே தெரியாது. சக்தி பானை எல்லாம் உடையும். சில வீட்டில் எரிச்சல் மிகுதியாயிட்டுன்னா அவர்களுக்கு அந்த எரிச்சலை தீர்ப்பதற்கு கிடைச்சது யார் தான் கிடைச்சா? பிள்ளைங்க. எரிச்சலை தீர்ப்பதற்கு ஆண்டு பிள்ளைங்களை தரல. உங்களுக்கு எரிச்சல் தீர்வு நீங்க தலையை கொண்டு செவத்துல விட்டாலும் பரவாயில்ல, ஆனா யாரும் தொடக்கூடாது. எரிச்சலை தீர்ப்பதற்கு பிள்ளைகளை தரலான்றார். பிள்ளைகள் யாருடைய பிள்ளை? கர்த்தருடைய பிள்ளை. எத்தனை பேருக்கு பிள்ளைகள் கிடையாது? ஆண்டவர் நினைப்பார், இவளை நம்பி இந்த பிள்ளையை கொண்டு கொடுத்தாங்க. பிள்ளையை கண்டிப்பதற்கு என்ன இருக்கு? நீங்க தேவனுடைய பிள்ளை, வரமலை இருக்கு. பிள்ளைகளை தேவையில்லாம வந்து கண்டிக்க கூடாது. பிள்ளைகளை வந்து தேவையில்லாம கோபப்படுத்தக்கூடாது. ஏன் பிள்ளை பேசுவேன் அடிப்பேன் ஆண்டவர் கேட்பாரு. உங்க பிள்ளை அடிச்சா வேற யாரும் கேட்க முடியாது. ஆனா யார் கேட்பா? செருப்பு வச்சு அடிக்கிறாங்க, விளக்குமாறு வச்சு அடிக்கிறாங்க. அடிக்கிறீங்களா? மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர் இடத்துல. பிள்ளை யாருடைய பிள்ளை? ஆண்டுடைய பிள்ளை, ஆண்டவரால் ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளை. ஆனா நீங்க ஒரு தெய்வ பயம் இல்லாதவாறு, சின்ன தெய்வ பயம் கூட இல்லை உங்களுக்கு. இந்த தெய்வ பயம் இல்லாதபடினால பிள்ளைகளை பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி பேசுறீங்க. நீங்க பேசின ஆண்டவர் கேட்பார் அல்லவா? ஆண்டவர் கேட்கிறபடினால தானே உங்களுடைய வாழ்க்கையில எதிர்வினை வருகிறது. உங்களுடைய சரீரத்துல ஏன் பலவீனம்? உங்களுடைய சரீரத்துல ஏன் சுகவீனம்? நீங்கள் தேவையில்லாம பிள்ளைகளை கண்டிக்கிறீங்க. மாப்பிள்ளை மேல உள்ளதான கோபத்தை பிள்ளை மேல, பக்கத்து வீட்டுக்காரங்க மேல உள்ள கோபத்தை, சொல்ல போன மிருக ஜீவனிடத்துல கூட உங்களுடைய கோபத்தை காட்டக்கூடாது. உங்களுடைய கோபத்தை நீங்கள் காட்டுவதற்கு ஆண்டவர் அவைகள் எல்லாம் உண்டாக்கி வைக்கவில்லை. இந்த கோபத்தெல்லாம் நீங்கள் தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு உங்களை அடக்கணும், ஒடுக்கணும். அதைத்தான் வேதத்துல சொல்லி இருக்கிறது. என்னுடைய சரீரத்தை அடக்கி ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறவர். எவ்வளவு காலங்கள் விதமாக இருக்க போறீங்க? எவ்வளவு காலங்கள் இப்படிப்பட்டதான காரியங்களை மனம் திரும்பாமல் நீங்க வந்து இருக்க போறீங்க? ஆண்டவர் உங்களை எல்லாம் பார்த்து வேதனைப்படுகிறார். நீங்கள் உபத்திரவப்படும் போது ஆண்டவர் உங்களுடைய வேதனையோடு கூட அவரும் வேதனைப்படுற. என்னுடைய மகளை என்ன வேதனைப்படுத்துறாங்க, உங்களை பார்த்து ஆண்டவருக்கு கோபம் வரணும். இதுக்கு மேல சிலர்லாம் இதுக்கு மேல விட்ட தாங்கன்னு சொல்லி அடிச்சு கொன்றவே செய்வார். சிலர்லாம் உங்களுக்கு தேவையில்லாம உபத்திரப்படுத்துற ஜனங்களை இதுக்கு மேல விட்டா இவர்களுக்கு ஆபத்து என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியுமானால் பூமியில இருக்க விட மாட்டார். ஒரே அடியை அடித்து தூக்கிடுவார் ஆண்டவர். சிலரை வந்து உங்களுக்கு விரோதமாக பேசினா அவர்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு வாய்ப்பேச்சு வராது. இதெல்லாம் நடக்குமா? நடந்திருக்கிறது. ஏன் நடக்கவில்லை என்றால் நம்முடைய யுத்தங்களை எல்லாம் நாமே நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய யுத்தங்களை வந்து என்னைக்கு வந்து ஆண்டவர் நடத்த முடியாத நீங்க ஒப்பு கொடுக்கிறீங்களோ அன்றைக்கு தான் இப்படிப்பட்டதான காரியங்கள் அற்புதம் நடக்கும். இப்படிப்பட்டதான காரியங்கள் வந்து அதிசயம் நடக்கும். இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் உங்களை பார்க்கிறதான மனிதர்கள் உங்களுக்கு உபத்திரவத்தை கொடுத்து கொண்டே தான் இருப்பார்கள். உங்களுக்கு உபத்திரவத்தை கொடுக்கிறவங்க சில பக்கத்திலே இருப்பாங்க. ஏனென்றால் மனிதர்கள் எல்லாரும் நான் பார்த்த அளவுல விசுவாசிகளா இருந்தாலும் சரி, ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் என்ன நலம் தான் இருக்கு? சுயநலம் தான் நிறைய இருக்கு. சுயநலம் வேண்டும், ஆனா பிறர் நலனை கெடுத்து சுயநலமா இருக்கக்கூடாது. நீங்க நல்லா இருங்க, பிரச்சனை இல்லை. பிறர் நலம் கெட்டாதான் எனக்கு நலம் வரும்னா அதை கெடுக்காம இருக்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதம். அப்படி இல்லையா? பிறர் நலத்தை நீங்கள் ஒருபோதும் கெடுத்து விடக்கூடாது. பிறருடைய சந்தோஷத்தை நீங்கள் ஒருபோதும் கெடுக்க கூடாது. அடுத்தவனுடைய சந்தோஷத்தை கெடுத்து நான் சந்தோஷமா இருக்கணும் நீங்கள் நினைத்தால் ஆவிக்குரிய ஜனங்களுக்கு அது ஆசீர்வாதமாக ஒருபோதும் இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு வாரமும் போதனை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த தேசத்துல வாழ்ந்து வருகிறதான
நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு வாரம் போதனை கேட்கறீங்க, இருந்து கேட்கறீங்க, பார்த்து கேட்கறீங்க. ஆனா மற்ற ஜனங்களுக்கு போதனை இல்லை. உங்களுக்கு அவர்களுக்கு உள்ளதான வேறுபாடு என்ன? குறிப்பிட்டதான வேதத்தில் வேறுபாடு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு அவன் போதனை கொடுக்கும் போது முதலாவது எத்தனை பேர் மனம் திரும்புறாங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்துல நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அது சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக ஜனங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து மனம் திரும்பினாங்க. அதுல அந்த 2வது அதிகாரத்துல 40வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை வேறுபாட்டின் ஜீவியம். வேறுபாட்டின் ஜீவியம் என்றால் என்ன? பெண்டிகாஸ்காரங்க அடிக்கடி ஒருத்தர் பேசும்போது கேட்பாங்க, இவங்க வேறுபட்ட விசுவாசியான்னு கேட்பாங்க. அவங்களுக்குள்ள பேசிக்கும் போது கேட்பாங்க, இவங்க வேறுபாட்டில் இருக்காங்களான்னு கேட்பாங்க. அவங்களுடைய வேறுபாடு என்பது நகை போடக்கூடாது, அவங்களுடைய வேறுபாடு என்பது மருத்துவம் எடுக்கக்கூடாது, அவங்களுடைய வேறுபாடு என்பது பகட்டான வஸ்திரம் போடும். இதுதான் அவங்களுடைய வேறுபாடு. ஆனா நான் உங்களுக்கு அதை குறித்து போதிக்க வரவில்லை. அது அவர்களுக்கு வேறுபாடாக இருக்கணும். வேறுபாடு என்றால் உங்களுடைய இருதயம் வேறுபட்டு இருக்க வேண்டும். ஆண்டவர் வெளி பிரகாரத்தை அதிகமாக பார்க்கிறது அல்ல. வேதத்தில் சொல்லி இருக்கிறது, வெளிப்புறம் சுத்தமாகும்படிக்கு முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு. வெளிப்புறம் கொஞ்சம் அழுக்காய் இருந்தால் கூட உட்புறம் சுத்தமாக இருந்ததுன்னா பயன்படுத்துறதான ஜனங்கள் உண்டு. ஆனா அதே வேளையில உட்புறம் சுத்தமாக இருந்து வெளியே சுத்தமாக இருந்து அதை யாரும் என்ன செய்ய மாட்டோம், பயன்படுத்த மாட்டோம். இன்னைக்கு உங்களுடைய உட்புறம் சுத்தமாக வேண்டியது இருக்கிறது. இந்த உட்புறம் சுத்தமாகுதல் தான் மற்ற ஜனங்களை விட்டு நீங்கள் வேறுபட்டு ஜீவிக்க வேண்டும். இந்த வேறுபட்டு ஜீவிக்க முடியாதவாறு உங்களுக்கு இடையூறை கொடுக்கிறதான காரியம் இந்த உபத்திரவங்கள் தான். மனிதர்கள் மூலமாக உபத்திரம் வரும்போது நம்மால் அமைதியாக போக முடியவில்லை. நாம் உபத்திரப்படுத்த விரும்புகிறோம். அவர்கள் பேசும்போது நாமும் பேச விரும்புகிறோம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு விசுவாசியால ஒரு அவிசுவாசியினிடத்துல நீங்கள் சண்டையிட்டு வெற்றி பெற ஒருபோதும் முடியாது. நீங்கள் விசுவாசி. ஒரு நாய் கூட சண்டை போட்டு ஒரு ஆட்டால ஜெயிக்க முடியுமா? சொல்லுங்க. ஒரு நாய் கூட சண்டை போட்டு ஆட்டால ஜெயிக்க முடியுமா? பாதி பேருக்கு தான் வரும், ஆட்டுக்கு தான் வரும். நீங்கள் ஆட்டை போன்றவர்கள், விசுவாசிகள் ஆட்டை போன்றவர்கள். உங்களால் ஒருபோதும் அவிசுவாசிகளோடு சண்டையிட்டு ஜெயிக்க முடியாது. சண்டையிட்டு ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி தெரிந்ததற்கு பிறகு ஏன் ஃபீல்டுக்கு போறீங்க? நீங்க ஃபீல்டுக்கு போக அவசியம் இல்லவே. நீங்க ஃபீல்டுக்கு போக கூடாது அல்லவா? நான் உங்களுக்கு சண்டையிட்டு மேற்கொள்ள என்ற எண்ணமே உங்களுக்கு இருக்கக்கூடாது அல்லவா? என்னால் சண்டையிட்டு ஜெயிக்க முடியாது. ஆனால் யூதா கோத்திரத்து சிங்கமாய் இருக்கிறதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாயை அடித்து விடுவார், பேயை அடித்து விடுவார், எல்லாவற்றையும் அடித்து விடுவார். அந்த சக்தி அவருக்கு தான் இருக்கிறது. ஆனா நமக்கு அந்த சக்தி கிடையாது. எனவே உபத்திரவத்தை ஜனங்கள் கொடுக்கும் போது அந்த உபத்திரவத்தை நாம கடந்துதான் போக பழக வேண்டுமே ஒழிய அந்த உபத்திரவத்தை நான் ஜெயிக்க போகிறேன் என்று சொல்லி நாம் எதிர்த்து போகவே கூடாது. உங்களுக்கு உபத்திரவத்தை கொடுக்கிறவங்க பக்கத்துல இருக்கலாம், வேறு சில இடத்துல இருக்கலாம், அண்டை வீட்டாராக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், யாராகவும் இருக்கட்டும், பரவாயில்லை. யார் மூலமாக உபத்திரவம் உங்களுக்கு வந்தாலும் அந்த உபத்திரவத்தை ஆண்டவர் பார்க்கவே பார்க்கிறார். அவரை மறைத்து யாரும் உங்களுக்கு உபத்திரவத்தை கொடுக்கவே முடியாது. அப்ப அவர் பார்க்கிறவர் என்ன செய்வார்? நீங்க அந்த பகுதியில் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்க. வாசிங்க, யாத்திரை 3:7 முதல்ல வாசிங்க. அப்புறம் 4:31 வாசிருங்க. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். என்னதான் செய்ய முடியும் அவங்களால? ஒரு தேவனுடைய பிள்ளை என்னதான் செய்ய முடியும்?
அழத்தான் முடியும், வேற எதுவுமே பண்ண முடியாது, வேற எதுவும் பண்ணக்கூடாது, வேற எதுவும் பண்ணக்கூடாது. அவ்வளவு பயங்கரம். அந்த எகிப்துல இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட உபத்திரவத்திற்கு எதை ஆண்டவர் ஒப்புப்படுத்தி சொல்கிறார் என்றால், இருப்பு காலவாயாகிய எகிப்துன்னு சொல்றார். எப்படி இருக்கும் இருப்பு காலவாய் என்றால் என்ன? செங்கசூளை பார்த்திருக்கிறீர்களா? விறகு வைக்கும் போது பக்கத்துல போய் நின்று பார்த்தா தெரியும் அது எவ்வளவு சூடும் என்று சொல்லி. 10 அடி தூரத்துல கூட நிற்க முடியாது, அவ்வளவு அது சூடா இருக்கும். ஆனா செங்கசூளையை விட பன்மடங்கு சூடானது இருப்பு. இருப்பு காலவாய். இரும்புல இருக்கிறதான ஒரு அடுப்புக்குள்ள எரிகிறதான இந்த தீயை போல் அவர்களுக்கு இருந்த உபத்திரவம் இருந்தது. ஆனா ஆண்டவர் அந்த காரியத்தை பார்த்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிறதான பாடுகளை எல்லாம் என்ன செய்தார்? பார்த்தார். என்றாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா களத்துள்ள ஜனங்கள் தான். ஆனா ஆண்டவருக்கு அவங்க பேர்ல என்ன இருந்தது? நீங்க வணங்கா களத்துள்ள ஜனம் தான், ஆனா உங்க பேர்ல ஆண்டவங்க அன்பு இருக்கிறது அல்லவா? இருக்கா இல்லையா? நினைச்சு பாருங்க. நீங்க இப்படி சுபாவங்களை நினைச்சு பாருங்க. உங்க சுபாவங்களை நினைச்சு நீங்க தான் அவங்க வெட்கப்படணும், நீங்க தான் சங்கடப்படணும். உங்க சுபாவம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுடைய முழு சுபாவம் வந்து மற்றவர்களுக்கு தெரியாது, ஆனா உங்களுடைய முழு சுபாவம் உங்களுக்கு தெரியும். அதான் பைபிள்ல ஒரு பக்தன் சொல்றாரு, நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் உட்காருகிறேன், நான் செய்கிறது எனக்கு சம்மதம் கிடையாது, நான் அவ்வளவு கொடூர பாவியாக இருக்கிறேன். நம்முடைய சுபாவங்கள், சில சுபாவங்கள் நல்ல சுபாவங்களா இருக்கலாம், ஆனா அநேக சுபாவங்கள் என்ன சுபாவம் தான். 100% நல்லவங்க இருக்கிறீங்களா? 100% நல்லவங்க இருக்கிறீங்களா? 100% நல்ல மனைவிகள் இருக்கிறீங்களா? மனைவிமா இருக்கவங்க 100% நல்ல மனைவிகளா இருக்கிறீங்களா? 100% நல்ல கணவர்களா இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? இல்ல. ஆனா குடும்பமா இருக்கிறீங்க, அதுதான் தேவக்கிருபை. சமீபத்தில் ஒரு பெரிய ஒரு பணக்காரர், அதாவது சந்தோஷமாக நீண்ட நாட்கள் வாழுகிறதான தம்பதிகள், சந்தோஷமா இருக்கணும், குடும்பமா இருக்கணும், நீண்ட நாள் வாழ்கிறதான தம்பதிகள், அவர்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம். அது பெரிய அதிகமான தொகையில் உள்ள பரிசு கொடுக்கலாம் என்று சொல்லி அவர் செலக்ட் பண்ண, கால்பரை பண்ணி செலக்ட் பண்ண. நிறைய பேர் வந்து நினைச்சுக்காங்க, நிறைய பேர் வந்தாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் நீங்க ஏன் வந்து கணவன் மனைவியுமா சேர்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு நபர் சொல்றாங்க, என் கணவன் வந்து எனக்கு பிடிச்சதான் செய்வாரு, எனக்கு பிடிக்காதத செய்ய மாட்டாரு, எனவே நான் அவரோட வாழ்ந்துருக்கேன். அடுத்தால கணவன், என் மனைவி எனக்கு பிடிச்சதை மட்டும் தான் செய்வா, எனக்கு பிடிக்காது எதுவுமே, இது ஒவ்வொருத்தரும் வந்து சொல்றாங்க. ஆனா 2 பேர் கடைசியில் வந்தாங்க. அப்ப அவங்க வந்து சொல்றாங்க, கணவன் சொல்றாரு, இவன் எப்போதுமே ஏற்குமாறு தான், ஒன்னும் நான் சொல்றத கேட்கவே மாட்டேன், எப்போது ஏற்குமாறு தான் இவ பண்ணுவா அப்படின்னு மாப்பிள்ளை சர்டிபிகேட் சொல்றாரு. மனைவியும் அதே மாதிரி, இவர் நான் விரும்பின காரியம் எதுவுமே செய்யறது கிடையாதுன்னு. ஆனா நாங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்? ஆனா நாங்க குடும்பம், அவங்களுக்கு தான் பரிசு கொடுத்தாங்க. பிரச்சனையோடு வாழ்றாங்க, ஆனா குடும்பமா இருக்கிறாங்க, பிரச்சனைகளே இல்லை. அதாவது கணவன் மட்டுமே வந்து நமக்கு அடிமையா இருக்குன்னு நினைச்சு நீங்க இருந்தீங்கன்னா சமநிலை இல்லைங்க. அந்த குடும்பம் குடும்பமா இருக்காது, குடும்பமா இருக்காது. குடும்பம் என்பது 2 சக்கரங்கள் உள்ளதான வண்டி. ஒரு சக்கரம் கட்டையாகவும் ஒரு சக்கரம் நெட்டையாகவும் இருக்கக்கூடாது. கட்டையாகவும் ஒரு சக்கரம் வளர்த்தியாகவும் இருந்தால் அது நேரா ஒருபோது போகவே போகாது, அது சைடமாக்க தான் போகும். ஒரு சக்கரம் எங்க பெருசா இருக்கிறதோ அது இஷ்டத்துக்கு தான் வந்து இழுத்துட்டு போகும். ஆனா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் ஒரு சக்கரம் கட்டையாகவும் ஒரு சக்கரம் எப்படி இருக்கு, நெட்டையாகவும் வந்து இருக்கிறது. குடும்பம் என்பது ஒருவர் விரும்பாதபடி ஒருவர் நடந்தாலும் சரியான முடிவை எடுக்க வேண்டியதான வேளையிலே இருவரும் ஒத்தபடி முடிவு எடுத்து போகிறது தான் என்ன வாழ்க்கை. தைரியம் உங்களை சொல்ல முடியும், மறைமாறு. இன்னைக்கு நிறைய பேர் கெத்தா சொல்றாங்க, என் மாப்பிள்ள கோடு போட்டா என்ன செய்ய மாட்டாரு, அது கெத்து கிடையாது, அது
உங்க மாப்பிள்ள அடிமைன்னு அர்த்தம். அடிமைக்கு பொண்டாட்டியா இருக்கிறீங்க நீங்க. ஒரு அடிமைக்கு பொண்டாட்டியா இருக்கணும், ஒரு ராஜாவுக்கு வந்து பொண்டாட்டியா இருக்கணும் நீங்க. அப்படியே அப்படி இல்லையா? எஸ்கத்தாவும் சொல்லுவாங்க, கிறிஸ்தவ குடும்ப அமைப்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு குடும்ப அமைப்பு. இருவரும் சேர்ந்து போகிறது தான். பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். சில வேளைகளை கணவன் உபத்திரவப்படுத்துவார், சில வேளைகளை மனைவி உபத்திரவப்படுத்துறார், சில வேளைகளை பிள்ளைகள் உபத்திரமாக இருக்காங்க, சில வேளைகளை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உபத்திரமாக இருக்காங்க. ஆனா ஒன்று மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. இன்றைக்கு உங்களை யார் உபத்திரவப்படுத்துகிறார்களோ நாளை ஒரு காலத்துல அவர்கள் தான் உங்களை காணாது என்று சொல்லி சொல்ல போறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நபர் எனக்கு வந்து ரொம்ப சிறந்து கொண்டார். பையன் செய்ததான தவற அவரால் என்ன செய்ய முடியல, மன்னிக்கவே முடியல, அவரால் மன்னிக்கவே முடியல. எப்ப வந்து வாய் எடுத்தாலும் இவெல்லாம் இருக்கிறதோட சாவலம் பாஸ்டர், இவன் என்னத்துக்கு உயிரோட எப்ப வாய் எடுத்தாலும் சொல்றாரு. நான் சொல்ல அப்படி சொல்லாதங்க. இன்னைக்கு இப்படி இருக்கிறான், நாளைக்கு அவன் தான் உங்களை நல்ல மாதிரி என்ன செய்வான், கவனிப்பான். நீங்க ஆண்டவரை தேடுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டுடைய கையில ஒப்பு கொடுங்க. ஆனா நான் சொல்லும் போது அவருக்கு நம்புவதற்கு ஏதுவே இல்லை. இவன் எப்படி மாறுவான்? மனிதன் எப்போது மாற மாட்டான்னு சொல்லி சொல்கிறானோ அதை மாற்றுவதற்கு தான் ஆண்டு முதலாவது வந்து வருவார். மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். நாம மனுஷரால் செய்ய முடியுமானோ தேவன் செய்வார். இப்படியே நம்பி பழகிவிட்டோம். தேவன் வந்து மனுஷன் செய்ய முடியாததையும் செய்வார் என்றதான் ஒரு நம்பிக்கை இல்ல. நம்ம வந்து பழகி இருந்தோமானா பெரிய பெரிய காரியங்கள் வந்து என்ன செய்ய நடக்கும். நம்மால் பெரிய அற்புதங்கள் பெரிய அதிசயங்களை சொல்ல முடியவில்லை. அப்போ நான் அவர்கிட்ட சொல்லுவேன், வேணா பாருங்க, இவன் தான் உங்களுக்கு நல்லதொரு பையனா மாறுவான். 1-2 வருடங்கள் அப்படி கடந்து போனது. நான் அடிக்கடி அந்த நபர் வீட்டில் போய் ஜோன்னு சொல்லுவேன், கட்டாயம் மாறுவான் கட்டாயம் மாறுவான்னு. முதல்ல இவெல்லாம் இருக்கிறத விட சாகலான்னு சொன்னதான அவருடைய வாயை இப்போ மற்ற பிள்ளைய விட இவன் தான் என்னை ரொம்ப அந்த சம்பளம் எந்த அக்கௌண்ட்டுக்கு வருமோ அந்த அக்கௌண்ட்டுடைய ஏடிஎம் கார்டை யார் கையில் தான். ஒரு நேரத்தில் எல்லாவற்றையும் அழித்தவன், ஒரு நேரத்தில் அப்பாவுக்கு ரோதமாக இருந்தவன், கெட்ட குமாரனை விட மோசமாக இருந்தவன். ஆனா இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு, ஆண்டவரை தேடினதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை அப்படியே மாறிவிட்டது. ஒரு மனுஷன் குடும்பத்தில் அவன் அடங்காதவனாய் இருந்தால் அவன் ஆண்டவரை தேட ஆரம்பித்தால் அடங்கி விடுவான். ஒரு பிள்ளை சரியில்லாத பிள்ளையாக இருக்கும் என்றால் அந்த பிள்ளையை ஒழுங்காக கோயிலுக்கு வந்து அனுப்பி வைத்தால் எந்த மதத்தை சேர்ந்த பையனாக இருந்தாலும் அவன் மாறுவான். ஒரு மனைவி சரியில்லாமல் இருக்கிறாளா, கிறிஸ்தவர் கோயில்களுக்கு அனுப்பி வைத்தால் அந்த மனைவி கட்டாயம் மாறுவார். ஒரு மாப்பிள்ளை வந்து குடிகாரனாக இருக்கிறானா, கிறிஸ்தவர் கோயிலுக்கு அனுப்பி வைத்தால் கட்டாயம் மாறுவார். ஏனென்றால் நீதி போதனைகள் அதிகமாக கொடுக்கிறதுனால கிறிஸ்தவ ஆலயங்கள் தான். கிறிஸ்தவ ஆலயங்களில் கூட்டத்திற்கு கூட்டம். மனுஷன் இந்த பூமியில வாழ்வியலை வந்து எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் அவனுக்கு சொல்லப்படுகிறது. ஆனா இன்றைக்கு அநேகர் நினைக்கிறாங்க கிறிஸ்தவ மார்க்கம் என்றால் அது ஜனங்களை குழப்பு மார்க்கம் என்று சொல்லி. ஜனங்களை குழப்பு மார்க்கமே கிடையாது. கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஒரு மனுஷன் வருவானால் அவன் சந்தோஷமாக வந்து மாறுவான். நீங்க பார்த்தா தெரியும், அழுக்கு சட்டையும் இந்த அடியடியுமா வளர்த்துட்டு அலைவான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எப்படி டீசெண்டாக மாறணும்னு தெரியாது, மாறிவான். அதுக்கப்புறம் நல்லா சேவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். நல்ல டிப்டாப்பாக பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு நல்லா இன் பண்ணி நல்ல பவுடர் விடுவான், அடிச்சு நல்லா நீட்டாக போக ஆரம்பிச்சிருவான். ஆண்டவர் ஒரு மனுஷனை மாற்றினா அவனை மட்டும் நல்லவனாக இல்லை, அவருடைய வாழ்வியல் முறையே ஒரு சூழ்நிலை செய்யும் மாறி. இன்னைக்கு நம்முடைய இந்தியா தேசம் இவ்வளவு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக எல்லா துறைகளிலும் இருப்பதற்கான காரணம் என்னவென்றால், மற்ற நாடுகளை விட நம்முடைய இந்தியா தேசத்துல மிஷினரிமார் முன்காலத்தில் வந்துட்டாங்க. இந்தியா தேசம் வந்ததுக்கு பிறகு மற்ற சில நாடுகளுக்கு எல்லாம் கிறிஸ்தவங்க பரவினது. கிறிஸ்தவர்கள் வந்த உடனே அவர்கள் செய்தான காரியம் என்னவென்றால் 2 மிக முக்கியமான நல்ல காரியத்தை செய்தாங்க. எந்த காரியம் என்ன செய்தாங்க? வந்த உடனே எல்லாரையும் கட்டாயப்படுத்தி நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள சொல்லல. 1947க்கு முன்னாடி நம்முடைய இந்தியா தேசம் இந்து ஜனங்களால தான் வந்து
சாரி, அந்த 47க்கு முன்னாடி கிறிஸ்தவ ஜனங்களால் தான் ஆளப்பட்டு வந்தது. அதற்கு பிறகுதான் நம்ம வந்து இந்தியா தேசம் சுதந்திரம் பெற்று சுதந்திர இந்தியாவாக இருக்குது. 1947க்கு முன்னாடி சொல்லுவாங்கல்ல, நாம வந்து வெள்ளைக்காரங்களுக்கு எப்படி இருந்தோம் அப்படிதான் சொல்லுவாங்க, வெள்ளைக்காரங்கள் அடிமையா. சரி, வெள்ளைக்காரங்களுக்கு அடிமையா இருந்தோம் என்று சொல்கிறார்கள் அல்லவா, சொல்கிறார்கள் அல்லவா. எப்படி இந்த பிரம்மாண்டமான கோயில்கள் 500 வருஷத்துக்கு பழமையான இந்து கோயில்கள், அதாவது 100-150 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இந்து கோயில்கள்லாம் எப்படி வந்தவங்க அழிக்காம விட்டாங்க? எப்படி ஏன் அழிக்காம விட்டாங்க? அவங்க என்ன இருக்கதானே செய்கிறது? இந்த இந்து கோயில்களை ஏன் அழிக்காம விட்டாங்க? நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது உண்மையானால் அவர்கள் வந்து அதெல்லாம் அழிச்சு எல்லாம் கிறிஸ்தவ கோயில்களை மாற்றி இருக்கலாம். ஆனா அந்த கோயில்கள் எல்லாம் அப்படியே விட்டுட்டாங்க. கிறிஸ்தவ மார்க்கம் என்பது அரட்டி மிரட்டி ஒருவரை மதத்துல சேர்க்கிறதல்ல. அவன் ஆண்டவர் அறிந்து உணர்ந்து அவன் ஆண்டவருக்குள்ள வந்தாதான் அவனுக்கும் பிரயோஜனம், அவன் கிறிஸ்தவத்தில் நிலைத்து இருப்பான். இது அவர்களுக்கு தெரியும். கிறிஸ்தவ போதனை அப்படிதான் சொல்லுகிறது. அவன் எந்த இந்து ஆலயங்களையும் அவர்கள் தொடவே இல்லை, எந்த இந்து ஆலயங்களையும் தொடல. என்ன செய்தாங்க தெரியுமா? அவங்க செய்த 2 காரியம். ஒண்ணு கல்வி, 2 மருத்துவம். இந்த 2ஐயும் வந்து இலவசமா கொடுத்தாங்க. கல்வியை இலவசமா கொடுத்தாங்க, மருத்துவத்தை இலவசமா கொடுத்தாங்க. இந்த கிறிஸ்தவ சென்டர் என்று சொல்கிறதான எல்லா இடத்திலையும் கல்வி செழித்தோங்கிறது. இன்னைக்கு சரால் டக்கர் காலேஜ் படிக்கிறோம், நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க. அது யாரால் வந்து உண்டாக்கப்பட்டது? ஒரு ஹேண்டிகேப் தான். சாரால் டக்கர்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி ஹேண்டிகேப்டு, இங்க வந்ததே கிடையாது, இந்தியாவுக்கு வந்ததே கிடையாது, அவங்க வந்ததே கிடையாது. அவங்க ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அவர்களுக்கு வார கிஃப்ட முதல்ல சொல்லிடுவாங்களா, எனக்கு கிஃப்ட் வாங்கி தர்றவங்க பொருளாக வாங்கி தர்றாதவங்க பணமா தாருங்கன்னு சொல்லி. அந்த பிறந்த நாளைக்கு வருகிறதான பணத்தை இந்த தமிழ்நாட்டில் உள்ளதான திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளதான பெண்கள் ரொம்ப கல்வியில பின்தங்கியவர்களாக இருக்கிறார்கள். அந்த பெண்கள் கல்வி அறிவு பெற வேண்டும் என்பதற்காக இவர்கள் அந்த பணத்தை அனுப்பி வச்சுட்டே இருந்தாங்க. இவர்கள் இப்படி அனுப்பின உடனே சிலர் டொனேஷனாகவும் கொடுத்தாங்க. அப்படி வந்து ஆரம்பிக்கப்பட்டு நிர்வகிக்கப்பட்டு வந்ததுதான் அந்த சாரால் டக்கர் காலேஜ். இன்னைக்கு சாரால் டக்கர் காலேஜ் தான் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. இந்து மதத்தினருக்கு கூட வந்து என்ன செய்யும், இந்து மதத்தினருக்கு முஸ்லிம் மதத்தினருக்கு தான் தெரியும். ஆனால் அந்த சாரால் டக்கருடைய சரித்திரம் வந்து நிறைய பேருக்கு என்ன செய்கிறது இல்லை, தெரிகிறது இல்லை. அப்ப கல்வியை கொடுத்தாங்க, அப்புறம் சுகாதாரத்தை கொடுத்தாங்க, மருத்துவம் வந்து அவர்கள் ஃப்ரீயா கொடுத்தாங்க, கல்வியை ஃப்ரீயா கொடுத்தாங்க. அதனால நீங்க நிறைய பேர் படிச்சுட்டு இவன் படிச்சவர்கள் எல்லாம் அந்த கல்வி ஸ்தாபனத்துல படிச்சவங்க எல்லாம் அவங்க ஸ்கூல்ல வச்சு பணத்தை வந்து என்ன செய்யறாங்க, இன்றைக்கு கல்வி வியாபாரமாக்கப்பட்டுள்ளது, இன்றைக்கு மருத்துவம் வியாபாரமாக்கப்பட்டுள்ளது. வியாபாரத்துல அதிசிறந்த வியாபாரமாக இந்த 2ம் இன்றைக்கு வந்து என்ன செய்ய இருக்கிறது. இந்த 2ஐயும் கிறிஸ்தவ மிஷனரிமாருக்கு எப்படி கொடுத்தாங்க, இலவசமா கொடுத்தாங்க. நமக்கும் மறைமுகமாக அதுல என்ன உண்டு, பயனடைந்திருக்கிறோம். நாமும் மறைமுகமாக அதுல வந்து பயனடைந்திருக்கிறோம். அப்போ இந்த கிறிஸ்தவம் ஜனங்களை அடிமைப்படுத்துவது அல்ல, கிறிஸ்தவம் ஜனங்களுக்கு நன்னெறியை தான் போதிக்கிறது. பிள்ளை அடங்காதவனா இருந்தவனுக்கு நல்ல நெறியை தான் வந்து போதிக்கிறோம். இப்ப சபையில் வருகிற பிள்ளைங்க கூட கொஞ்சம் சரியில்லாம இருந்தா கம்ப்ளைண்ட் பாஸ்டர் வந்தா பாஸ்டர் அன்பா கூப்பிட்டு, நீ கிறிஸ்தவ பையன் அல்லவா, இதெல்லாம் இருக்கக்கூடாது என்ன சொல்றோம், தனிப்பட்ட விதத்தில் போதனை கொடுக்கிறோம். கர்த்தருடைய கிருபையில நம்ம பிள்ளைங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க இல்லையா, நல்ல பிள்ளைங்களும் இல்லையா, நம்ம தலை புரிஞ்சிருக்கு. நீ கெட்ட பிள்ளைங்க நீங்க சொன்னா மற்ற பிள்ளைகளை பற்றி உங்களுக்கு தெரியல. நல்ல 10-12 வயசு வர்றதுக்குள்ள குடிச்சு வெறிச்சு எப்படிலாம் பிள்ளைங்க இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா, எப்படிலாம் இருக்காங்கன்னு தெரியுமா? குடிச்சு சமீபத்தில் ஒரு ஆவிக்குரிய திருச்சபை தான், பிள்ளைங்கள்லாம் பெற்றோர்கள்லாம் நல்ல பக்தி உள்ள பெற்றோர்கள் ஒரே சபையில போகிறதான் 2-3 பேர் சேர்ந்து வாலிய பையங்க சேர்ந்து கொலையை பண்ணிட்டாங்க. இப்ப சமீபத்தில் தான் நடந்தது, கொலையை பண்ணிட்டான ஒருத்தன். எத்தனை இடத்துல வெட்டு, 21 இடத்துல 24 இடத்துல வெட்டு. யார் வெட்டினது? சபையில வந்து வாரந்தோறும் ஆராதனை பண்ணி பிரசங்கத்தை கேட்டுட்டு போற பையன். பேய் வந்து என்ன செய்யறது, ஏறி இருக்கு. நம்ம பிள்ளைங்க கவனிக்கிறீங்களா, நம்ம பிள்ளைங்க
இதுக்கு நீங்க சோத்திரம் பட்டியலா? இதுக்கு சோத்திரம் பட்டாதான் இன்னும் பிள்ளைங்க இது கொஞ்சம் நல்ல காரியத்துல மனம் திருந்தி வருவாங்க. நீங்க நினைக்கிறீங்க நீங்க சொன்ன இடத்துல இருக்கணும், அப்படிதான் நினைக்கிறீங்க. இந்த டைமுக்கு வரணும்னா வரணும், இந்த டைமுக்கு போகணும். அப்படி இருந்தா அவன் பிள்ளை இல்லை, அவன் யாரு? அப்ப நீங்க கீழ்படியாம இருக்க சொல்றீங்களா பாஸ்டர்? முழுசும் நீங்க நினைச்சபடிலாம் இயங்கணும்னா சைனாவில் ஆர்டர் கொடுங்க, உங்க பையனே மாதிரி உங்க பொண்ணே மாதிரி ஒரு ரோபோட் ஆர்டர் கொடுங்க, டக்குன்னு நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ அதெல்லாம் கேட்கும். அறிவான பையங்க அறிவான பிள்ளைங்க கொஞ்சம் ஏற்பாடு பண்ணதான் செய்வாங்க. நீங்க அவங்களுக்கு சொல்லி சில வேளையில கேட்க மாட்டாங்க. ஆனா நீங்க கண்டிப்பதை விட முதலாவது ஜெபம், ரெண்டாவது பிள்ளைகளிடத்துல என்ன பாராட்டணும்? அன்பு பாராட்டுறீங்களா? நீங்க அன்பு பாராட்டுகிறது உங்க பிள்ளைக்கு தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க அன்பு பாராட்டுறதுன்னா சும்மா சோத்த பொங்கி போட்டு துணியை துவச்சு போட்ட உடனே அன்பு நினைக்கிறீங்க. இது அன்புல ஒரு சிறிய பகுதி தான். இன்னும் அன்பினுடைய செயல்பாடுகள் இன்னும் நிறைய என்ன செய்யுது இருக்கு. இந்த அன்பினுடைய செயல்பாடுகளை எல்லாம் நீங்க பிள்ளைகளிடத்துல காட்டணும். அப்பதான் அந்த பிள்ளைங்க தானாகவே உங்க அன்பை அதை புரிந்து கொள்ளும். இன்னைக்கு சில பிள்ளைகளால பெற்றோரை அடிக்க முடியும், ஆனா அடிக்க மாட்டான். கிறிஸ்தவனையும் அடிக்க மாட்டான். ஏன் அடிக்க மாட்டான்? பலத்தை பார்த்தா யார் இடத்துல பலம்? பிள்ளைகள் இடத்துல பலம். அப்பா பிடிச்சா அப்பா தப்பிக்கிட மாட்டாரு, தெரியும் உனக்கு. ஆனா அப்பா இவனை கண்டிக்கிறாரு. ஆனா இவன் அமைதியா புரிஞ்சு நிற்கிறான். அமைதியா புரிஞ்சு நிற்கிறான். ஏன் புரிஞ்சு நிற்கிறான்? சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு யானை அடங்கி இருக்கிற மாதிரி வேத வசனத்துக்கு கட்டுப்படதான் இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க பெற்றோர்கள் அவமானமா பேசாம செயல்படாம இருக்கிறாங்க. இதைதான் கிறிஸ்தவ மார்க்கத்தில் சொல்லிக் கொடுக்கிறோம். இதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. பிள்ளைகள் பலசாலியாக இருக்கிறாங்க. சிலர்லாம் ஜிம்முக்கு போய் நல்ல உடம்பெல்லாம் வளர்த்து வச்சிருப்பாங்க. ஆனா அப்படி இருந்தாலும் பலம் இருந்தாலும் பெற்றோருடைய வார்த்தையை கேட்கிறான் என்றால் அவன் அப்படி ஆண்டவர் மாற்றி வைத்திருக்கிறார். இந்த போதனை அவன் மாற்றி வைத்திருக்கிறது. இந்த அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் இதற்காக ஆண்டுடைய நாமத்தை துதிங்க, மகிமைப்படுத்துங்க. அப்படி துதித்தால் மகிமைப்படுத்தினால் இன்னும் உங்க பிள்ளைகள் என்ன செய்வாங்க? மாறுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிறதான உபத்திரவத்தை ஆண்டவர் பார்க்கவே இருப்பு காலவாய் போறதான உபத்திரவம். அவர்கள் யாரை நோக்கி ஜெபம் பண்ணாங்க? வாசிங்க 4வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. யாத்திரையாகும். தொடர்ந்து வாசிங்க. அவ்வளவுதான். 30வது வசனம் 30. யாத்திராகமத்துல 2வது அதிகாரம் 24, 25 வாசிங்க. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். தேவன் அவர்களை நினைத்தருளி இந்த இருப்பு காலமாகிய எகிப்தில் இருந்து ஆண்டவரே அவர்களை வெளிய எந்த உபத்திரவத்திலையும் நீங்க விடுதலை அடைய முயற்சி எடுக்க வேண்டாம். யாரே உங்களை விடுதலை ஆக்குவா? சில இடத்துல கணவன் சரியில்லை உபத்திரப்படுத்துறான்னு திருமணம் முடிஞ்ச கூட வேண்டாம் போயிடுவாங்க. ஆண்டவர் சிலரை சொல்லுவாங்கல்ல, ஜாடிக்கு ஏற்ற முடியலாம். நானும் சில வேலைகள் ஆச்சரியப்படும். ஆண்டவர் கரெக்டா சேர்த்திருக்காரு. அப்படின்னு ஆண்டு சேர்க்க கரெக்டாக தான் சேர்த்தாரு. வேற எல்லாம் வித்தியாசமா சேர்த்த மாதிரி எனக்கு தெரியல. ஜாடிக்கு ஏற்ற முடியலாம் ஆண்டு சேர்த்திருக்காரு. சிலது மூடி சின்னதா இருக்கும், ஜாடி பெருசா இருக்கும். ஆனா ஜாடிக்கு மேலதான் எது இருக்கணும், அது சேர்ந்துதான் இருக்கணும். தனித்தனியாக இருக்க முடியாது. அது பெருசா இருக்கு, நான் சின்னதா இருக்கேன், அதெல்லாம் சமாளிக்க முடியாது அப்படிலாம் கிடையாது. சிலது பெருசா இருக்கும், சிலது சின்னதா இருக்கும். சேர்ந்து இருந்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சூழல் நீங்க உபத்திரவப்பட்டாலும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த உபத்திர வேளையில் நீங்க ஜெபிக்கலாம். ஆண்டவரே
நீங்க ஒரு நோக்கத்தோடு தான் கொண்டு வந்தீங்க, ஒரு நோக்கத்தோடு தான் இணைச்சிருக்கிறீங்க. ஆனா என்னால் இந்த நிலைய கடந்து போக முடியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெபித்தது போல ஜெபித்தால் ஒரு ரட்சகன் அங்க அனுப்பப்பட்டார். மோசே என்றுதான் ஒரு ரட்சகன். ஆனா மோசே என்னால் முடியாதுன்னு சொல்லி சொன்னாலும், பலவீனமாய் இருந்தால் அந்த மோசைய ஆண்டவர் பலப்படுத்தி அற்புதங்களை செய்யும் சக்தியை கொடுத்து அந்த பார்வனுடைய அடிமைத்தனத்தில் இருந்து ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். உங்களையும் உபத்திரவத்தில் இருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். இந்த உபத்திரம் உங்களுக்கு நிறைய மேன்மையை கொடுக்கிறதாக இருக்கிற சமயம் தான் எனக்கு இடம் கொடுக்கவில்லை. நான் உங்களுக்கு அநேக காரியங்களை சொல்ல அவசியம் உண்டு, என்றாலும் சமயம் கடந்து போய்விட்டபடினால நான் இதோட நிறுத்தலாம் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். உபத்திரவத்தினுடைய மேன்மையினுடைய காரியங்களை வரும் நாட்களிலே பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டுடைய சரிதானத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, உபத்திரவத்தை நீர் பார்க்கவே பார்க்கிறவர். என் வாழ்க்கையில நான் படைத்த உபத்திரவத்தை நீங்க பார்க்கிறீங்க ஆண்டவரே. சத்துருக்கள் என்னை எவ்வளவாய் நெருக்குகிறார்கள், ஒடுக்குகிறார்கள், என்னை பார்க்கிறீங்க ஆண்டவரே. நம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்க ஆண்டவரே, இவையெல்லாம் கடந்து போக எனக்கு கிருபை தாருங்க. உபத்திரவம் எனக்கு மேன்மையை தான் கொடுக்கும். நான் இதை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்திருக்கிறீங்க. அறிந்த சத்தியத்தில் நினைத்திருக்க எனக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதனையை சகிப்பவனே, சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே. சோதனையை சகிப்பவனே, சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே. ஜீவ கிரீடம் பெற்றிடுவான், ஜோதியாய் பிரகாசிப்பான். ஜீவ கிரீடம் பெற்றிடுவான், ஜோதியாய் பிரகாசிப்பான். திவசித்தால் நிறைவேறும் அவன் திவசத்தால் என்றெல்லாம் பலமாக கவனிக்கவே. திவசித்தால் நிறைவேறும் இதையும் அடைக்கிறேன். திவசத்தால் என்றெல்லாம் பலமாக கவனிக்கவே. கஷ்டம் எல்லாம் தொலையும் போனா, கண்ணீரும் கவலையும் நீங்கும் அண்ணார். கஷ்டம் எல்லாம் தொலையும் போனா, கண்ணீரும் கவலையும் நீங்கும் அண்ணார். வெட்டி பாரோடி அமர் glory amen hallelujah. அங்கை பெற அழைத்திடுவா, தெய்வசித்தா நிறைவேற எதையும் அடைக்கிறேன். தேவசந்தா என்னெல்லாம் பலமாக கவனிக்குதே. தேவசித்தா நிறைவேற எதையும் அடைக்கிறேன். தேவசந்தா என்னெல்லாம் பலமாக கவனிக்குதே. ஹல்லேலூயா. என் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த வாரத்தில் உம்முடைய திரு சன்னிதானத்திலே கடந்து வந்து உம்முடைய நாமத்தை பாட துதிக்க மகிமைப்படுத்த எங்கள் எல்லாருக்கும் கிருபை செய்தீங்க. இதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை மீண்டுமாக ஆசீர்வதித்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கேட்ட சத்தியங்களை நடக்க கர்த்தர் கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே மனிதர்கள் கொடுக்கிறதான உபத்திரவங்கள் எங்களுக்கு மேன்மை கொடுக்கிறதாக இருக்கிறது. இந்த உபத்திர வேளையில் நாங்கள் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று போதனை கர்த்தர் நாட்களில் எங்களுக்கு தந்தி நாங்கள் நன்றியோடு சோத்திரிக்கிறோம். எங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே இந்த உபத்திரவங்களை எல்லாம் உம்முடைய பலத்தினாலே நாங்கள் சோத்திரமானவரே கடந்து போகத்தக்கதாக தேவன் நாம் எங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷித்த வல்லமையினாலும் அபிஷேகத்தினால் நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வராத ஜனங்களை வரநாட்கள் அழைத்து வாருங்க. சமீபத்திலும் தூரத்தில் இந்தியாவின் பல மாநிலங்களிலும் வெளிநாடுகளில் எங்களோடு ஐக்கியப்பட்டிருக்கிறார்கள். அவர் எல்லாரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே,
கர்த்தாவே கொடிய வியாதிகளுக்கு எல்லாரையும் விலக்கி காத்துக் கொள்ளுங்க. எல்லாருடைய போக்குவரத்து பிரயாணங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சத்துருடைய கண்ணிகள், பொல்லாத மனுஷனுடைய சதி செயல்கள் எல்லாவற்றுக்கும் எல்லாரையும் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வருகை தாமதிக்குமானால் மீண்டுமாக ஒரு முறை கூட உங்க சன்னிதானத்தில் ஆராதிக்க கடந்து ஒரு கிருபை செய்ய, வருகை இருக்குமானால் எதிர்கொண்டு வரத்தக்கதான ஜீவியத்தை தந்து தேவன் தாமே வழி நடத்திட வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.